Hi friends, welcome to my channel. This video is sponsored by BuyMoTap. BuyMoTap is one of the online shopping app. இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம், ஹெல்த் கேர், ஓரல் கேர், பேபி கேர் இப்படி எல்லா கேட்டகரி ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் தரமாகவும் குறைந்த விலையிலையும் வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஆப்புன்னே நான் சொல்லுவேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேட்டர்ன் ஸ்டிச் டைப் 1 பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து சில்க் த்ரெட்டை இந்த மாதிரி டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நாட் போட்டு வச்சுருக்கேன். இந்த நீடில் வந்து அயன் நீடில், இதுக்கு எந்த நம்பரும் கிடையாது, இது த்ரெட் நீடில். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் ஒன்று போட்டுட்டு அதை ஈவனாக வந்து ஒரு இது கோடு போட்டு செப்ரேட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ இதுக்கு என்ன பண்ணோன்னா இந்த ஸ்கொயர் பாக்ஸை வந்து அவுட்லைன் மட்டும் நம்ம வந்து சில்க் த்ரெட்டால் கொடுத்துடணும் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த கார்னரில் ஏதோ ஒரு கார்னரில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் மட்டும் ஸ்டிச்சு கொடுத்துருவோம். அவுட்லைன் ஸ்டிச்சை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே நம்ம வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் அவுட்லைன் ஸ்டிச்சு கொடுக்குறது நார்மலாக எப்பயும் போல் கொஞ்சம் சின்ன சின்னதாகவே கொடுங்க. ரொம்ப பெருசாக வந்து ஸ்டிச்சு போட வேண்டாம். இது வந்து கொஞ்சம் சின்னதாகவே போடுங்க. இந்த கார்னர் திருப்பும்போது எப்படி வந்து இந்த ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வரதுங்கிறது ஏற்கனவே நிறையா தடவை நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு செயின் போட்டுட்டு இப்போ இந்த சைடு நமக்கு லைன் வருதுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு சின்ன செயின் சின்னதாக ஒரு ஸ்டிச்சு மாதிரி போட்டுட்டு இந்த பக்கம் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஷார்ப் எட்ஜு வந்து கரெக்டாக கிடைக்கும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல நீங்கள் ஷார்ப் எட்ஜு கொண்டு வரணுன்னாலும் கரெக்டாக அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து 4 கார்னருக்கும் வந்து அவுட்லைன் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த லைன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல அந்த நம்ம செயின் போட்டிருக்கோம்ல அதுக்கு நடுவில் கூட நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு லாங் செயின் போட்டுட்டு நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சை அப்படியே போட போகிறோம். அவ்வளோதான். பட்டன் ஹோல் ஸ்டிச்சு ஆரம்பத்தில் இப்படி தான் போடுவோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம டேரெக்டாக பட்டன் ஹோல் ஸ்டிச்சு போடுவோம். இந்த இடத்துல வந்து ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் போடுறோம். ஸோ அதே மாதிரி பக்கத்தில் ஒரு செயினு, மேலே ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே அதை அப்படியே டவுனில் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன லாக்கிங் ஸ்டிச்சு, தென் பக்கத்தில் ஒரு செயின். அந்த செயின் வந்து கொஞ்சம் தள்ளி போடுவோம். ஏன்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ், குட்டி ஸ்கொயர் பாக்ஸ் வர அளவுக்கு நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து போடணும். இதே மாதிரி 1 by 1 இப்போ 4 ரோஸ் நான் போட்டிருக்கேன்னா அந்த ரோ ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இதே ஸ்டிச்சு தான் ஃபாலோ பண்ணி அப்படியே ஃபில் பண்ணணும். அது எப்படி அடுத்த லைன் வந்து எப்படி ஃபில் பண்ணணுங்கிறதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த ஓரளவுக்கு இந்த ஸ்டிச்சு வந்து உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஸ்கொயர் பாக்ஸும் நார்மலாக ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அந்த ஸ்டிச்சு வந்து நீட்டாக அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ எந்த ஒரு ஸ்டிச்சுமே நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணும்போதே கரெக்டாக போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வர்ற வரைக்கும் அந்த ப்ராக்டிஸை வந்து நம்ம விடக்கூடாது. எத்தனை தடவை போட்டு பார்த்தாலும் சரி கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரி அது வரணும். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு அங்கே மேலே வந்து ஒரு ஸ்டிச்சு போட அவசியம் இல்லை. அதனால் சைடில் கொண்டு ஒரு செயின் போட்டு அந்த இடத்துல லாக் போட்டு நான் இந்த ரோவை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். இது ஒவ்வொரு ரோவும் வந்து நம்ம இந்த மாதிரி எண்ணாட் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும், வேறு வழி கிடையாது. ஸோ அந்த இடத்துல எண்ணாட்டு தெரியாத அளவுக்கு நீங்கள் போடணும். ஏன்னா அந்த இடத்துல சிலும்பல் மாதிரி இருந்ததுன்னா அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எண்ணாட் தெரியாத அளவுக்கு போட்டு இந்த ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ரோ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ரோ பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த செயினில் நடுவில் நீடில் பஞ்ச் பண்ணி அதே மாதிரி ஒரு லாங் செயின் எடுத்து மேலே கொண்டு போய் குத்த வேண்டியதான். இப்போ நம்ம மேலே கொண்டு நீடில் பஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா அந்த ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா, அதில் சென்டரில் ஸோ நம்ம ஏற்கனவே மேலே ஒரு சின்ன நீடில் மேலே கொண்டு போய் ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோம் இல்லையா, அந்த இதுக்கு நடுவில் இந்த ஸ்கொயர் பாக்ஸில் நடுவில் பஞ்ச் பண்ணி எடுக்கணும். இப்படி ஒவ்வொரு ஸ்கொயர் பாக்ஸ்லேயும் நடுவில் பஞ்ச் பண்ணி எடுக்க போகிறோம். இதுதான் நம்ம வந்து இந்த ஸ்டிச்சு வந்து இப்படி தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நல்லா பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். பட் இதை வந்து நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா பீக்காக்கு இல்லை ஃப்ளாரோட கொஞ்சம் பெரிய ஃப்ளார்ஸ் இருந்ததுன்னா அதோட பெட்டல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு, பீக்காக்கோட பாடி வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்க்கவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதையே கொஞ்சம் இன்னும் சின்னதாக போடுறதுனால போடலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டு நடுவில் ஒரு பீடோ இல்லை சின்ன ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி வச்சு கூட நம்ம வந்து இதை டெக்கரேட் பண்ணவும் முடியும். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சும் கூட தான். நம்ம அதே வந்து இப்போ இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து திரும்ப அதையே ஒன்று மாற்றி ஒன்று திரும்ப நம்ம போட்டுகிட்டே இருக்க போகிறோம்.
போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? இது என்ன பண்ணுறோன்னா மேலே வந்து அந்த கேப்பில் மட்டும் குத்தி குத்தி எடுக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இதில் வந்து சேஞ்சஸ் கிடையாது. பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இதே மாதிரி வரிசையாக அந்த 4 ரோவையும் வந்து ஃபில்லப் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து ஆல்மோஸ்ட்டு அந்த ரோ முடிக்க போகிறேன் நான். இது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு ஸ்டிச் நீங்கள் போடுறீங்கன்னாலும் இடையில வந்து நூல் சிக்காகுது அப்படின்னா அந்த இடத்த வந்து பிரித்து விட்டுட்டு திரும்ப கண்டினியூ பண்ண பாருங்கள். அப்படியே விட்டுட்டு அது திரும்ப வந்துடக்கூடாது. கரெக்டாக அந்த இடத்த விட்டுட்டு இது பண்ணணும். இப்போ இந்த லாஸ்ட் இடத்துல வந்து எனக்கு அந்த அந்த கார்னரில் இருக்குது இல்லையா, அந்த ஸ்கொயர் பாக்ஸில் அழகாக நான் ஒரு பஞ்ச் கொடுக்கலாம். ஸோ அந்த இடத்துல கொடுத்துட்டு மீதி இருக்கிறதுல ஒரு செயின் போட்டு நான் இந்த இடத்த கவர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டு அங்கே ஒரு ஸ்டிச்சு போடுறதுக்கு எனக்கு முடியுது, அதனால் நான் போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு இது கொடுத்து நான் இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ரோவையும் வந்து நீங்கள் இதே மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 4 ரோவையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பீகாக்கோட பாடி ஷேப்புக்கோ இல்லை ஒரு பெரிய பெட்டல் போடுறதுக்கோ எந்த இடத்துல வேணாலும் ஃபில்லிங் ஸ்டிச்சாக நாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். இப்போ லாஸ்ட் ரோ எப்படி நான் போடுறதுன்னு காமிக்கிறேன். லாஸ்ட் வந்து இதே மாதிரி தான், எப்பயும் போட்ட மாதிரி அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் நம்ம போட போகிறோம். கொஞ்சம் நீட்டாக போடுங்க, ஏன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அந்த ஸ்டிச்சு வந்து பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு இது வந்து நம்ம ட்ரா பண்ணி தான் போடணுங்கிறது இல்லை, அந்த லைன்ஸ் மட்டும் போட்டுட்டு அப்படியே நீங்கள் இதை வந்து போட்டுகிட்டே போகலாம். இதுலேயே வந்து இன்னொரு பேட்டர்ன் இந்த டைப் 2 ஒன்று இருக்குது. அடுத்த வீடியோவில் அதுக்கு நான் வந்து அது எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். நீங்கள் வந்து இதுக்கு டிசைன் போடும்போது பேட்டர்ன் ஸ்டிச்சு டைப் 1 டைப் 2க்கு தனித்தனியாக அந்த ஷேப்பை மட்டும் போட்டுட்டு டிசைன் போடுறது 2ஐயும் சேர்த்து ஒரே டிசைனில் போட்டு முடித்தா போதும். 2க்கும் தனித்தனியாக டிசைன் போட தேவையில்லை, 2க்கும் சேர்த்து ஒரே டிசைனாக போட்டு கிளாஸில் சப்மிட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் அந்த பக்கம் கொண்டு போகாமல், ஏன்னா அங்கே ஏற்கனவே வந்து அவுட்லைன் கொடுத்த ஸ்டிச் இருக்குது, இந்த இடத்துலையும் எண்ணாட் போட்டு நான் கவர் பண்ணி முடிச்சுக்கிறேன். என்னோடய எண்ணாட் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து பிசுறு தெரியாத அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரியே எல்லோரும் கொஞ்சம் ட்ரை பண்ணி போட பாருங்கள். ஓகேவா? இப்போ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம என்ன ஷேப்பில் வந்து ட்ரை பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இது ஸ்கொயரில் நான் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு சர்க்கிளில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி போடலாம் என்னன்றதை. சர்க்கிளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துருங்க. அவுட்லைன் கொடுத்துட்டு இதே மாதிரி ஈவனாக பாக்ஸ் போட்டு பிரிச்சிட வேண்டியதான். ஒரு குறுக்க லைன் போட்டு எத்தனை லைன்ஸ் நீங்கள் போடுற சர்க்கிளுக்கு தகுந்த மாதிரி லைனை போட்டு பிரிச்சுட்டு இதை எப்படி போடணும், எப்படி நான் ஸ்கொயரில் எப்படி ஃபில் பண்ணணும் இதே மாதிரி இந்த இடத்துல ஃபில் பண்ண வேண்டியதான். அடுத்த கேப்பில் வந்து அடுத்த ஸ்டிச் வரும். நான் தலைகீழாக போட்டுட்ருக்கேன், நீங்கள் ஆரம்பிக்கும் போது மேலேருந்து ஆரம்பித்து போட்டுட்டு வாங்க. அடுத்த ஷேப் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு. இந்த ட்ரையாங்கிள்லேயும் வந்து இதே மாதிரி அவுட்லைன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை ஈவனாக பிரிச்சுட்டு இந்த இடத்துல இப்போ எப்படி ஆரம்பிக்கணும், இங்கே ஆரம்பித்து இங்கேருந்து இங்கே ஒரு செயின் மேலே வருது, இப்படி இங்கே நெக்ஸ்ட்டு வரும்போது இங்கேருந்து செயின் இங்கே மேலே, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு செயின் இங்கே மேலே, இப்படி இந்த மாதிரி தான் இந்த இடத்த ஃபில் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இதை ரெண்டையும் ஃபில் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா குரூப்பில் கேளுங்க, இல்லை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். குரூப்பில் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.